ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இப்போ தான் கண்டென்ட் க்ரியேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட் ஃப்ரீ ஃபயர் வீடியோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்னு எங்கே நிம்மதியவே காணோம். என்ன ப்ரோ G1B இப்படி பண்ணி வச்சிட்டானுங்க. ரைட்டு, ஃபஸ்ட்டே காலியா அவுட் ஆகிட்டா. அது நண்பரே டே வாடா, டே இங்கே வாடா. நடப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் ஒட்டிகிட்டு போச்சு. இல்லை ப்ரோ நம்ம டீம்மேட் அடிச்சிருவானுங்க. நம்பிக்கை காய்ஸ், நம்பிக்கை. போகிறப்போ பார்த்தா அடிப்பானுங்கன்னு தெரியலையே. அடிச்சிருவானுங்க ப்ரோ. யார் ப்ரோ இவன் எங்கள் காலத்தில் சுட்டுட்டு கிடக்கிறான்? யார் ப்ரோ இவன் நல்லா கூப்பிட்டு வரீங்க மேட்சுக்கு? ஒட்டி ஹெட்ஷாட்டு இப்படி ப்ரோ ஹெட்ஷாட்லாம் அடிக்கிறானுங்க இவனுங்க. என்னத்தை தான் போட்டு விளாடுவானுங்கன்னே தெரில. நம்மளும் அதே தான் விளாடுறோம், ஆனால் எக்ஸ்ட்ரா அடிக்க முடியல. MP5 எடுத்துட்டாலே ஹெட்ஷாட்ரா நண்பர்களே. இப்போ பாருங்கள் நண்பர்களே, உண்மையான கேம் பிளே காமிக்கிறேன். பார்த்து ஷாக் ஆயிடுவீங்க எல்லாம். வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். சவுண்டு கம்மி பண்ணிக்குவோம். இது என்ன கேரக்டர், என்ன ஸ்கில்லுன்னே தெரில இது வரைக்கும் அவனுக்கு. சும்மா போட்டு விளாண்டுருக்கேன். அடி அப்புறம் இனிமேல் காமிச்சு கொடுக்குறானுங்க. அடிங்க ஒருத்தனை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்கில்லுக்கும் புதுசாக பவர் பண்ண வந்துருக்கானுங்க. நண்பர்களே, நான் தான் உங்கள் ஜித்தேஷ். அடி காலி நண்பர்களே, ஜெயிச்சாச்சே. இப்போலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது நண்பர்களே கேமு. ஃபஸ்ட்லாம் டஃப்பாக இருக்கும் விளாட. எப்படிடா அடிக்கிறது, அடிக்கிறது. இப்போலாம் பாருங்கள், 2 மாதம் கழிச்சு வந்திருக்கேன். இவ்வளவு ஈஸியாக இருக்குது ஆட. எத்தோ உருவாக்கி மோசம் பண்ணி விட்டாங்க கேமையே. இப்போல்லாம் ஹீரோய்க்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நான் மாதத்தில் ஒர்க்காக விளாடுவேன். அதுக்கே டைமண்டு வந்துட்டேன். இது ரேங்க்லலாம் ஹீரோய்க்கு 3ல் இருக்கேன். சரி நண்பர்களே, என்ன எல்லாம் இப்படி ஏறுறானுங்க. இங்கே கன்ஃபார்ம் எவனாச்சும் ஒருத்தன் வருவான். இப்போ என் கையில் அவன் அவுட் ஆவான் பாருங்க. அவுட் ஆகிட்டானா நண்பர்களே. நானே இந்த ரவுண்டு தோத்தாச்சு. விடுங்க, அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம். இவனுங்க அடிப்பானுங்கன்னு நம்பிக்கை இல்லை ப்ரோ. இவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு ப்ரோ. அடிச்சிருவான் ப்ரோ. இவன் தான் ப்ரோ அடிப்பான். என்ன இப்போ அடிச்சுன்னு பண்ணால் போதும். எவன் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன்னா அவன் தான் ப்ரோ அவுட்டா. விடுங்கடா. என்ன ப்ரோ இது, தோற்றுருவோன்னு நினைக்கும் போது ஜெயிச்சிருவோன்னு நினைக்கும் போது தோற்றுட்ருக்கோம். சரி, அப்படின்னா இந்த மேட்ச் ஒன்று வச்சுக்குவோம். தோற்றுருவோம் ப்ரோ. இந்த மேட்ச் கன்ஃபார்ம் தோற்றுருவோம் ப்ரோ. இங்கே ஆடி தோப்போம் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. என்ன கன்று வந்துருச்சு ப்ரோ? கன்று எப்படி ப்ரோ வந்துச்சு? அதே கன்று அப்டேட் விட்டு மாற்றிட்டானுங்களா? எதுவாக இருந்தால் என்ன கன்று வந்துருச்சு போதும் நமக்கு. இந்த மேட்ச் எப்படி வின் போடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பர்களே. பாருங்கள், கார்டு ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ. என்ன நண்பர்களே, மேலே இருக்கானுங்க இனிமேல் இருக்கட்டும்.
2 பேர் மேலே இருந்தால் நமக்கு நல்லது. இந்த மேட்சும் தோத்தாச்சு நண்பர்கள், எப்படியோ வழக்கம் போல. அடி ஒட்டி தோத்தாச்சுன்னு நினைக்கும் போது தான் எப்படியாச்சும் ஜெயிக்கிறோம். கடைசி ரவுண்டு எப்படியோ தோற்றுருவோம் அப்படின்னு சொன்னால் தான் ஜெயிப்போம். நம்பிக்கை தான், நம்பிக்கை நட்சத்திரம். கேமரா ரெக்கார்டு பக்கம் ஒரு தூக்கி வைக்கணும் நண்பர்களே, இல்லைனா டபால்னு பட்டு கேமரா ரெக்கார்ட் ஆஃப் ஆகிக்குது. மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எனக்காக ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு ஆறுதலாக இருக்கும், மிக மிக வீடியோக்கள் போட்டு பெருசாக. எல்லாம் ப்ரோ இதெல்லாம் விட்டுட்டு கிடக்குறான். வச்சு கிரினேடு போட்டான்னு வைங்க, அடி நாக்கு தெரியும் ப்ரோ. அப்போ நாக்கு ஆயிடுவானுங்க. என்னத்தையோ போட்டான் ப்ரோ, போட்டானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஒர்க் அவுட் ஆகல? டேய் எப்படியோ ஜெயிச்சிருவானுங்க நம்ம டீம்மேட். தோற்றுருவானுங்க போல. இல்லை தோற்றுருவானுங்க, நம்ம ஒன்றா தான் ஜெயிப்பானுங்க. ஜெயிச்சிட்டானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் மேட்ச் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பாய் ப்ரோபா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படியோ யாரும் ஃபுல் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, விட்டுருங்க.